ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 11/1/25. பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே யோக அக்னிக்கே சமானே. இனிமையான குழந்தைகளே, யோகம் என்பது அக்னிக்கு சமமாக இருக்குது. ஜிஸ்மே துமாரே பாப் ஜல் ஜாத்தே. அக்னியில் எப்படி போட்டா எரியுதோ அதே போல யோகம் என்ற அக்னியில உங்களுடைய பாவங்கள் எரிந்து விடுகின்றது. ஆத்மா சதோபிரதான் பன் ஜாத்தி ஹே. ஆத்மா பரிசுத்தம் அடைந்து விடுகிறது. இஸ்லியே ஏக் பாப் கி யாதுமே ரஹோ. ஆகவே ஒரு பாபாவின் நினைவில் யோகத்தில் இருங்கள். வேற வழியே இல்லை. ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்களை அழிப்பதற்கு வேற உபாயமே இல்லை. கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணாலோ இல்லை எவ்வளோதான் புண்ணியம் செஞ்சாலும் புண்ணியத்தோட கணக்கு இருக்குமே தவிர பாவத்தை அழிக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும், பாபாவை நினைவு செய்தல் மூலமாக. क्वेश्चन, पुण्यात्मा बनने वाले बच्चों को किस बात का बहुत ध्यान रखना है? புண்ணிய ஆத்மா ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டும்? பைசா தான் கிசே தேனா ஹே. பைசா அதாவது நம்ம தானம் பண்றோம். ஒரு பிச்சைக்காரங்க வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம பைசா கொடுக்குறோம், பிச்சை போடுறோம்னா யாருக்கு நாம தானம் பண்றோம் பாருங்க. கிஸ் பாத் பர் பூரா தியான் ரக்னா. இந்த விஷயத்துல நமக்கு கவனம் இருக்கணும். அகர் கிஸ்கோ பைசா தியா और उसने जाकर शराब आदि पिया, बुरे कर्म किए, तो उसका पाप तुम्हारे ऊपर आ जाएगा. நீங்க யாருக்காச்சும் பைசா கொடுக்குறீங்க, அதை கொண்டு போய் அவங்க ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாங்க, போதைப் பொருளை சாப்பிட்றாங்க, அல்ல தவறான காரியத்துக்கு அந்த உங்களுடைய பைசாவை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதற்கான பாவம் உங்களுக்குத்தான் ஏற்படும். तुम्हें पाप आत्माओं से अब लेन देन नहीं करनी है. நீங்கள் பாவாத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். यहाँ तो तुम्हें पुण्य आत्मा बनना है. பாபா சொல்றாங்க, இங்கே நீங்கள் உங்களுக்குள் புண்ணிய ஆத்மாவாக இருக்க வேண்டும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்றாரோ அதில் நம்ம கவனம் செலுத்தும் போது நம்ம நல்லா இருக்கும், நம்ம ஸ்திதி நல்லா இருக்கும், பாபா நினைவு நமக்கு ஏற்படும். கீத், நவ ஹம்சே ஜுதா ஹோங்கே. என்றும் நம்மை விட்டு பிரியாதவர். ஓம் சாந்தி. இஸ்கோ கஹா ஜாத்தா ஹை யாத் கி ஆக். இதைதான் சொல்லப்படுது நினைவின் அக்னி என்று. யோக அக்னிமானா யாத் கி ஆக். யோக அக்னி என்றால் நினைவு என்பது தீக்கு சமம். ஆக அக்ஷர் கியூ கஹா. பாபா நெருப்புக்கு சமம்னு சொல்றார். யோக அக்னி என்று ஏன் சொல்லப்படுது? கியூங்கி இஸ்மே பாப் ஜல் ஜாத்தே. ஏன்னா நம்மளுடைய எல்லா பாவங்கள் ஆத்மாவில் தானே பதிஞ்சிருக்குது. நம்ம ஒன்று நினைக்கிறது, பேசுறது, செய்யறது எல்லாமே A to Z ஆத்மாவில் பதிஞ்சு ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா? அந்த ரெக்கார்டிங் தீய பதிவுகளை, பாவ செயல்களை யோக அக்னியின் மூலமாகத்தான் எரிக்க முடியும். ये सिर्फ बच्चे ही जानते हो कैसे हम तमो प्रधान से सदो प्रधान बनते हैं. நமக்கு தான் தெரியும் நாம எப்படி பாவங்களை அழித்து ஆத்மாவை சுத்தப்படுத்துகின்றோம். सदो प्रधान का अर्थ ही है पुण्य आत्मा और तमो प्रधान का अर्थ ही है पावात्मा. ஆத்மாவை சுத்தப்படுத்துறோம்னா புண்ணிய கணக்கு சேமிக்கிறோம்னு அர்த்தம். பாபா சொல்றாரு, ஆத்மாவை அழுக்காக்குறோம்னா பாவங்களை செய்யறோம், மேலும் மேலும் சுமை ஏறுது நமக்கு. इसलिए कहा भी जाता है ये बहुत पुण्यात्मा ये पापात्मा से सिद्ध होता है. आत्मा ही सदो प्रधान बनती, पुनर्जन्म लेते लेते तमो प्रधान बनती है. ஆத்மால தான் நல்லது கெட்டது எல்லாமே பதிவாகுது. பாவாத்மா புண்ணிய ஆத்மா ஆத்மாவில் தான் பதியுது. ஆகவே
இதை வச்சு என்ன தெரியுது? ஆத்மாதான் தூய்மையாகுது, ஆத்மாதான் மீண்டும் பிறவி சக்கரத்துல வந்து அழுக்காயிடுது. பதீத் பாவன் பாபா को इसलिए याद करते कि आकर पावन बनाओ. பதீத்தத்தை பாவனமாக்கக்கூடிய பகவானை அழைப்பதற்கு காரணம் ஆத்மாவை சுத்தப்படுத்த வாங்கன்னு. பதீத் ஆத்மா கிஸ்னே பனாயா? பாபா கேட்கிறார், உங்களை யாரு அழுக்காக்குனது? பாவாத்மா யார ஆக்குனது? கிஸ்கோ பி பத்தா நஹி. எப்போ நம்ம பாவம் செய்ய தொடங்கணும், எவ்வளோ நல்லவங்களா இருந்தோம், எப்போ பாவம் செய்ய தொடங்கணும், இதை பற்றியெல்லாம் ஹிஸ்ட்ரி யாருக்குமே தெரியாது. तुम जानते हो जब पावन आत्मा थे तो उनको राम राज्य कहा जाता था. எப்போ நம்ம ஆத்மா சுத்தமாக இருந்ததோ அப்பொழுது ராம ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. பதீத் ஆத்மாயே इसलिए इनको ராவன் ராஜ்ய கஹா ஜாத்தா. இப்போ எல்லாருமே அழுக்கான மனோநிலையில் இருக்காங்க, ஆகவே ராவண ராஜ்யம் என்று இதை அழைக்கப்படுது. அபி சங்கம் கா யஜ்ஞ. பாபா சொல்றாரு, இப்போ சங்கம யுகத்தினுடைய யஜ்ஞம் வேள்வி. யஜ்ஞலியே பிராமன் ஜரூர் சாகியே. யாகம் யஜ்ஞம் வளர்ப்பதற்கு பிராமணர்கள் தான் கட்டாயம் வேணும். அபி தும் பிராமன் பனேஹோ. இப்பொழுது நீங்கள் பாபாவின் குழந்தை பிராமணர்களாக இருக்கீங்க. ஜான்தே ஹோ மிருத்தி லோக்காய அந்திம் யஜ்ஞ ஹே. உங்களுக்கு தெரியும் பாபா ஏன் இந்த ஞான வேள்வி, இந்த வேள்வி ஏன் அமைச்சிருக்கார், இந்த யாகத்தை ஏன் பாபா படைச்சிருக்கார்? இந்த மரண உலகம் என்பது யஜ்ஞத்திற்காகத்தான். யஜ்ஞத்துல எல்லாமே ஸ்வாகாக இருக்குது. இந்த ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர கீதா ஞான யஜ்ஞம் வேள்வின்னு சொல்லப்படுது. मनुष्य फिर वेदों शास्त्रों को ही ஞான் समझ लेते. பாபா சொல்றாரு, ஞானம் என்பது முற்றிலும் தனி, பக்தி என்பது தனி. ஆனால் மனிதர்கள் நினைக்கிறாங்க வேத சாஸ்திரங்கள் தான் ஞானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஞானம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம், எந்த சாஸ்திரத்திலையும் இல்லாதது, பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்தது, யதார்த்த வாழ்க்கைக்கு உதவி செய்கிறது இதுதான். எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், இதை தான் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பக்தி மார்க்கத்தில் அப்படி இல்லை, எல்லாமே நம்ம முறைப்படி செஞ்சோம், முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி செஞ்சோம். ஆனால் இப்போ பாபா புரிந்து நம்மளை செயல்படுத்துறார். तुमको तो पुण्य आत्मा बनना है, इसलिए पापात्माओं से लेन देन नहीं करो, किसी को भी दुख नहीं दो, किसी में मोह नहीं रखो. யார் மீதும் மோகம் வைக்காதீங்க, பற்று வைக்காதீங்க, யாருக்குமே துக்கம் கொடுக்காதீங்க, கடன் கொடுத்தல் வாங்கல் வச்சுக்காதீங்கிறார் பாபா. அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், अब मुसाफिरी पूरी हुई, वापस घर जाना है. உங்களுடைய பயணம் முடிவடைந்து விட்டது, வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். इसलिए पुरानी दुनिया से बेहद का वैराग्य रख बुद्धियों बाप की याद में ऊपर लटकाना. இந்த பழைய உலகத்தின் நினைவுகளிலிருந்து எல்லையற்ற வைராகியத்தை கொண்டு வந்து புத்தியின் தொடர்பை ஒரு பாபாவிடம் மேலே இணைத்து விடுங்கள். மேலே இப்படி ஹுக்கில் தொங்க விடுற மாதிரி மேலே பரந்தாமத்தில் உங்களோட புத்தியை மாட்டி வைங்கிறார் பாபா. இந்த உலக விஷயத்துக்கெல்லாம் புத்தியை கொண்டு வராதீங்க. नेक्स्ट पॉइंट, संगम युग पर बाबा ने जो यज्ञ रचा है, इस यज्ञ की संभाल करने लिए सच्चा सच्चा पवित्र ब्राह्मण बनना है. சங்கம யுகத்தில் பாபா எதெல்லாம் யஜ்ஞத்தை படைத்துள்ளாரோ, வேள்வி படைத்துள்ளாரோ, இதை பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கு உண்மையிலும் உண்மையான தூய்மையான பிராமணர்கள் வேண்டும். काम काज करते बाप की याद में रहना है. காரிய விவகாரங்கள் செய்திருந்தாலும்
செய்து கொண்டிருந்தாலும் பாபாவின் நினைவில் இருப்பது ரொம்ப முக்கியம். वरदानम आदि रतन की स्मृति से अपने जीवन का मूल्य जाने वाले सदा समर्थ भव. ஆதி ரத்தனங்களினுடைய நினைவுகள் மூலம், ஆதி ரத்தனங்கள் நம் முன்னோடிகள், மூதாதையர்கள், தாதிமார்கள் இருந்தாங்களே, அவங்களுடைய நினைவு மூலம், அவங்கெல்லாம் நினைக்கும் போது பாபாவோட யஜ்ஞத்தோட ஹிஸ்ட்ரி தானே ஞாபகத்துக்கு வருது. பாபா ஞாபகத்துக்கு எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. ஆகவே அவங்களுடைய நினைவு மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை மதிப்பானதாக, குணங்கள் நிரம்பியதாக ஆக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆகுங்கள். அந்த ஆதி ரத்தனங்களுடைய நினைவால் தன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை புரிந்துள்ள சதா சக்தி மிக்கவர் ஆகுங்கள். जैसे ब्रह्मा आदि देव हैं, ऐसे ब्रह्मा कुमार कुमारियां भी आदि रतन. எப்படி பிரம்மா ஆதி தேவ், அப்போ அவரால் படைக்கப்பட்ட குழந்தைகள். ब्रह्मा कुमार ब्रह्मा कुमारिகள் आदि रत्नங்கள். आदि देव के बच्चे मास्टर आदि देव. आदि देवोட குழந்தைகள் मास्टर आदि देव. आदि रतन समझने से ही अपने जीवन के मूल्य को जान सके. ஆதி ரத்னங்களை நாம் புரிந்து கொள்வதால் தான் தனது வாழ்க்கையையும் மதிப்பானதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளோ மதிப்பான ஒரு லைஃப் பாபா கொடுத்துருக்காருங்கிறத ஏற்றுக்க முடியும். ஆதி ரத்தன் அர்த்தாத் பிரபு கே ரத்தன், ஈஸ்வரிய ரத்தன். இத்தனி வேல்யூ ஹோகை. ஆதி ரத்தனம் அப்படின்னா பிரபுவினுடைய ரத்தனங்கள், பாபாவுடைய நெருங்கிய குழந்தைகள், பாபாவுடைய ரைட் ஹேண்ட்ஸ், ஈஸ்வரிய ரத்தனங்கள். அப்போ எவ்வளோ மதிப்பானவங்களாயிட்டாங்க. इसलिए सदा अपने को आदि देव के बच्चे मास्टर आदि देव. ஆகவே ஆதிதேவ் பாபாவின் குழந்தை, நான் மாஸ்டர் ஆதிதேவ்னு நினைங்க. அப்படி நினச்சி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அப்போ சக்தி பவ, சமர்த்து பவ என்ற வரதானம் கிடைத்துவிடும். சக்தி மிக்கவர் ஆகுங்கள் என்ற வரதானம் கிடைத்துவிடும். குச்பி வியத்த ஜானகி சக்தா, எதுவுமே வீணாகாது, ஒன்னொன்றுமே सफल बाबा. स्लोगन ज्ञानी तो आत्मा वह है जो धोखा गाने से पहले परकर स्वयं को बचा ले. ஞானம் நிறைந்த ஆத்மா யாருன்னா, யார் ஏமாறுவதற்கு முன்பே கண்டறிந்து தன்னைத்தானே ஏமாற்றத்திலிருந்து யார் பாதுகாத்து கொள்கின்றனரோ அவர்களே ஞானம் நிறைந்த ஆத்மா. பாபா மனசா சேவைக்கு முக்கியமான விஷயம், மனசில் எவ்வளோ சுப பாவனா நிரம்பி இருக்கணுங்கிறத பாபா சொல்கிறாங்க. அபி சேவாமே சகாஷ் தே, சேவையில் எல்லா சக்திகள் பிராப்தங்களை கொடுங்க. புத்தியும் கோ பரிவர்த்தன் கர்னேக்கு சேவா ஆட் கரோ. எல்லாருடைய புத்தி, அந்த புத்தியை மாற்றுவதற்கான சேவையை ஆட் பண்ணிக்கணும் நம்ம சேவையில். फिर देखो सफलता आपके सामने स्वयं झुकेगी. இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா போதும். எல்லாரையும் நம்ம மாற்றணும், புத்தியை மாற்றணும், சத்புத்தி திவ்ய புத்தி கொடுக்கணும் எல்லாருக்கும். அப்படின்னு நம்ம இதை மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா அப்புறம் பார்த்தோம்னா வெற்றி என்பது உங்கள் முன்னாடி தானாகவே வணங்கும், தலை வணங்கும். सेवा में जो विघ्न आते उस विघ्नों के पर्दे के अंदर कल्याण का दृश्य छिपा हुआ. சேவையில் என்னெல்லாம் தடைகள் வருதோ அந்த தடைகள் என்ற திரைக்குள்ள நன்மைக்கான காட்சிகள்லாம் மறைஞ்சிருக்குது. सिर्फ मनसा वाचा की शक्ति से विघ्न का पर्दा हटा दो. ஆகையினால மனம், சொல் மற்றும் சக்தி மூலமாக தடைகள் என்ற திரையை விலக்கிவிட்டீர்களேயானால் அந்தர் கல்யாண் கா திருஷ்ய திக்காய் தேகா. அதுக்குள்ள என்ன தெரியும், நன்மைக்கான காட்சிகள் நிறைய தென்படும். ஐயோ இப்படிலாம் தடை வருதே, இப்படிலாம் வருதே, யாருக்குமே இல்லையே, எனக்கு மட்டும் வருதே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த விக்னம்ங்கிற திரையை விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ நன்மை இருக்குது, அதை நினைங்கிறார் பாபா. சக இன்னைக்கு ஃபுல் டே நம்ம
இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓம் சாந்தி.